ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது NSTech தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வாட்ஸ்அப் சேட், அதாவது பர்டிகுலர் வாட்ஸ்அப் சேட்டை மட்டும் நம்ம வாட்ஸ்அப் ஹோம் பேஜ்லேருந்து நம்ம எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அந்த சேட்டில் இருக்கிற மெசேஜஸ் எதுவுமே டிலீட் ஆகாது. ஸோ நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஹைட் பண்ணதுக்கு அப்புறமாவும் அதை அன்ஹைட் பண்ணுறதுக்கு அப்புறமாவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு லாக் அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வாட்ஸ்அப்புக்கு லாக் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா பர்டிகுலர் சேட்டுக்கு வந்து சேட் லாக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போது பர்டிகுலர் சேட்டை வந்து நம்ம எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு த டாபிக். இப்போது வாட்ஸ்அப்பில் வந்து பர்டிகுலர் சேட்டை வந்து எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு பர்டிகுலர் சேட்டை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சேட்டை வந்து ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த சேட்டை வந்து இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஃபஸ்ட்டில் டாப்பில் இருக்கிற டிவி அஜய் காலேஜ் அப்படிங்கிற இந்த காண்டாக்டை வந்து நான் இப்போது ஹைட் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் கீழே இருந்து மூணாவதாக பார்த்தீங்கன்னா லாக் சேட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாக் சேட்டை கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஒரு சில பேர் நினச்சிருப்பீங்க, இது சேட் லாக்குடா, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சேட் லாக் மூலமாக தான் நம்ம வந்து சேட்டை வந்து ஹைட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது இந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து இருக்கிற லாக் வந்து கேட்கும். இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. சரிங்களா? இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த சேட் வந்து லாக் ஆகிடுச்சு. இப்போ லாக்டு சேட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் திரும்பவும் அந்த லாக்கை வந்து கேட்கும். சரிங்களா? அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை வந்து கேட்குது. நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்ததும் அன்லாக் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டு சேட் அப்படிங்கிற செக்ஷனில் இந்த அஜய் காலேஜ் அப்படிங்கிற இந்த காண்டாக்ட் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த மெத்தட் வரைக்கும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மெத்தடுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஹைட் பண்ணுற ஆப்ஷனுக்கே போக போகிறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு காண்டாக்டை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சு தரேன். நீங்கள் வந்து எவ்வளோ காண்டாக்ட் நீங்கள் வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ காண்டாக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்டு சேட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேட் லாக் செட்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஹைடு லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருக்கும். சரிங்களா? முதல்ல இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் கிரியேட் சீக்ரெட் கோட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சீக்ரெட் கோடை வந்து நம்ம வந்து என்டர் பண்ணோம். பார்த்தீங்கன்னா மினிமம் 4 டிஜிட் இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த நம்பர் நீங்கள் எந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த நம்பர், அதாவது இந்த சீக்ரெட் கோடை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. சப்போஸ் அப்படி மறந்துட்டீங்கன்னா சேட்டை வந்து அன்ஹைட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஒரு 4 டிஜிட் உங்களுக்கு ஈஸியான ஒரு நம்பரை வந்து சீக்ரெட் கோடாக சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு 7777 அப்படின்னு ஒரு 4 நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொடுத்ததும் திரும்பவும் அந்த கன்ஃபார்ம் சீக்ரெட் கோட் அப்படிங்கிற பேரில் ரீஎன்டர் பண்ண சொல்லுது. ஸோ அதே நம்பரை நம்ம ரீஎன்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டன் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற சீக்ரெட் கோட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிரும். மேலே இருக்கிற ஹைடு லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆன்னு காமிக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டைரெக்டாக வெளியே போய்க்கலாம். வெளியே போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிச்சிட்டு இருந்தது. இப்போது அந்த லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனே காமிக்கலை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேட்டை வந்து இன்னும் ஹைட் பண்ணோம். சரிங்களா? ஓகேப்பா, இது வரைக்கும் ஓகே. நம்ம வந்து சேட்டை ஹைட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து இந்த லாக்டு சேட்ஸ், அதாவது ஹைட் பண்ணி வச்சுருக்க சேட்டை நம்ம எப்படி அன்ஹைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் செட்டிங்ஸ் பேஜ் இந்த மாதிரி காமிக்கும். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல வந்து ப்ரைவசி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸ் காமிக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது
சேட் லாக் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் காமிக்கும் சரிங்களா. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேட் லாக் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இது கீழே அன்லாக் அண்ட் கிளியர் லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஷோ ஆகும். இது கீழே பார்த்தீங்கன்னா அன்லாக் அண்ட் கிளியர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் எகைன் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது ஃபோன் லாக் கேட்கும். கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல் லாக்டு சேட்ஸ் ஆர் நவ் அன்லாக்ட் அண்ட் கிளியர் அப்படின்னு காமிக்குது கீழே ஒரு பாப்அப். ஓகே, இப்போ நம்ம பேக் போய்க்கலாம். பேக் போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹைட் பண்ண சேட் வந்து விசிபிள் ஆகுது சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அஃபிஷியலாக கொடுத்துருக்கிற சேட் ஹைட் பண்ணுற ஆப்ஷன் சரிங்களா. ஸோ இந்த மெத்தட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க சரிங்களா. ஹே காய்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட்டை வந்து எப்படி ஹைட் பண்ணுறது அண்ட் அன்ஹைட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.